வணக்கம். அடுத்த டாபிக் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள். The method of operation which can bring about a change in the system is called thermodynamic process. அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செயலின் வழிமுறை தான் பார்த்திங்கன்னா வெப்ப இயக்கவியல் செயல்முறை என அழைக்கப்படுகிறது. ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய செயல்முறை, சிஸ்டத்தில் சேஞ்சஸ் உருவாக்கக்கூடியது. அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஹீட்டிங், கூலிங், எக்ஸ்பேன்ஷன், கம்ப்ரெஷன், ஃபியூஷன், வேப்பரைசேஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸில் சேஞ்சஸை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லலாம். அதாவது வெப்பப்படுத்துறது, குளிர்வித்தல், வாயுக்களை விரிவடை செய்தல், சுருங்க செய்தல், உருக்குதல், வேப்பரைசேஷன், ஆவியாக்குதல், இந்த செயல்முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமைப்பில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படக்கூடிய செயல்முறைகளாக சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், வெப்ப இயக்கவியல் செயல்முறைகளோட வகைகள். இதில் பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ் கேன் பி கேரிட் அவுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். பார்த்திங்கன்னா வெவ்வேறு வழிகள் மற்றும் பல்வேறு நிபந்தனை கீழே பார்த்திங்கன்னா இந்த செயல்முறைகளை நிகழ்த்த முடியும். அதில் ஒரு டைப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதாவது மீள் செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். The process in which the system and surrounding can be restored to the initial state from the final state without producing any change in the thermodynamic properties of the universe is called reversible process. அதாவது பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் மீள் செயல்முறை பார்த்திங்கன்னா அண்டத்தின் வெப்ப இயக்கவியல் பண்புகளில் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாமல், இப்போ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதோட அந்த பண்புகளில் எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தாமல் அமைப்பு மற்றும் சூழல், இப்போ சிஸ்டம் மற்றும் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா அதோட இனிஷியல் ஆரம்ப நிலையிலிருந்து முடிவு நிலைக்கு, அதாவது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, அதாவது இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு மீளக்கூடிய, ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு மாறக்கூடியது, அதுலேருந்து மறுபடியும் ஆரம்ப நிலைக்கு மாறக்கூடியது மீள் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு திரும்ப செல்லக்கூடிய ஒரு செயல்முறை தான் மீள் செயல்முறைன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நிகழக்கூடிய இந்த மீள் செயல்முறை நிகழ்த்துக்கு கண்டிஷன் பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி பார்த்திங்கன்னா the process it occurs infinitesimally slowly, and secondly throughout the process the system and surrounding must be in equilibrium with each other. 2 நிபந்தனைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்திங்கன்னா செயல்பாடானது பார்த்திங்கன்னா நுண்ணிய அளவில் மிக மெதுவாக நிகழணும். ஸ்லோ அண்ட் இன்ஃபினிட்டெசிமலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நுண்ணிய அளவில் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்லோவாக மிக மெதுவாக நிகழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது செயல்முறை பார்த்திங்கன்னா முழுவதும் அமைப்பு சூழலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். அடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், மீளா செயல்முறை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட் முடிவு நிலையிலிருந்து ஆரம்ப நிலைக்கு பார்த்திங்கன்னா மீள முடியாத ஒரு ப்ராசஸ் செயல்முறை தான் மீளா செயல்முறைன்னு சொல்கிறோம். இது எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே இந்த மீளா செயல்முறை இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்கு பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதில் சிஸ்டம் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று சமநிலையில் இருக்காது, ஈக்லிபிரியமாக இருக்காது, நான் ஈக்லிபிரியமாக இருக்கும். அடுத்த ஒன்றா பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்றா அடிபேட்டிக் ப்ராசஸ். அடிபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா வெப்பம் மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். வெப்பமாற செயல்முறை அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ். அண்ட் அடிபேட்டிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் as one in which there is no exchange of heat between the system and surrounding during the process. The process in which no heat can flow into or out of the system is called adiabatic process. இதில் பார்த்திங்கன்னா இந்த செயல்முறையில் பார்த்திங்கன்னா அமைப்பு மற்றும் சூழலுக்கிடையே எந்த ஒரு விதமான வெப்ப பரிமாற்றம், வெப்பம்னா Q, அதாவது வெப்ப பரிமாற்றம் எதுவுமே நிகழாமல் இருக்கக்கூடிய அந்த செயல்முறை தான் பார்த்திங்கன்னா வெப்ப மாறா செயல்முறை. அதாவது
அடிபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சிஸ்டத்துக்கும் அந்த சரௌண்டிங்க்கு இடையில் எந்த ஒரு ஹீட் எனர்ஜி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை தான் சொல்கிறோம் அடிபேட்டிக் ப்ராசஸ், அதாவது வெப்பமாறா செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் கண்டிஷன் இஸ் அட்டைன் பை தெர்மலி இன்சுலேட்டிங் த சிஸ்டம். இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா வெப்ப காப்பிடுவதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த நிபந்தனை வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்று பாருங்கள். இன் அடிபேட்டிக் ப்ராசஸ் இஃப் ஒர்க் டன் பை த சிஸ்டம் இட்ஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஒர்க் டன் பை த சிஸ்டம், இப்போ இந்த அமைப்பின் மூலம் வேலை செய்யப்பட்டது, அமைப்பினால் வேலை செய்யப்பட்டால் இதோட டெம்பரேச்சர் வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா if work done on the system its temperature increases. அதாவது அமைப்பினால் வேலை செய்யப்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடியது. அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டால் அதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் அந்த ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டால் அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அமைப்பினால், அதாவது சிஸ்டத்தால், சிஸ்டம் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ஆன் த சிஸ்டம் அப்படின்னா இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அடிபேட்டிக் ப்ராசஸ் Q வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம், வெப்பமாறா செயல்முறை. அடுத்த ப்ராசஸ் பாருங்கள், ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்பநிலை மாறா செயல்முறை. அடிபேட்டிக் அப்படின்னா பார்த்திங்கன்னா வெப்ப மாறா செயல்முறை. சிஸ்டத்தில் வந்து சரௌண்டிங்க்கு நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அடிபேட்டிக் ப்ராசஸ்ங்கிறது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், அதாவது ஒரு 100 டிகிரியில் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோன்னா அந்த 100 டிகிரி செல்சியஸில் அந்த ரியாக்ஷன் ஒரு ப்ராசஸ் செயல்முறை நடக்கக்கூடியது சொல்லக்கூடியது ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதாவது மாறிலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படிங்கிறது தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். வெப்பம் மாறா செயல்முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிபேட்டிக் ப்ராசஸ். அடிபேட்டிக் ப்ராசஸ்னால் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடியது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதில் பாருங்கள், an isothermal process is defined as one in which the temperature of the system remain constant during the change from its initial to final state. இந்த ஒரு செயல்முறையில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பானது ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு மாற்றமடையும் போது அதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா மாறிலியாக இருக்கும். அந்த செயல்முறை தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமாறா செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பாருங்கள் அடுத்தோன்னா, the system exchange heat with its surrounding and the temperature of the system remain constant. இதில் அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து அதோட சரௌண்டிங்க்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், பரிமாற்றம் செய்யும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைப்போட வெப்பநிலை வந்து டெம்பரேச்சர் மாறாமல் அப்படியே இருக்குது. இதோட சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ஹீட்டு பரிமாற்றம் செய்யப்படும், ஆனால் அதோட டெம்பரேச்சர் குறையாது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மாறலையே அப்படியே இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பமாறா செயல்முறை, வெப்பநிலை மாறா செயல்முறை, அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் purpose the experiment is often performed in a thermostat. இது வெப்பச்சீர்நிலை உபகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். டிடி, இது வெப்ப மாறா செயல்முறை வந்து வெப்பநிலை மாறா செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு டிடி ஈக்குவல் டு 0. ஐசோபாரிக் ப்ராசஸ், அழுத்தம் அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இதை சொல்லக்கூடியது. அண்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் as one in which the pressure of the system remain constant during its change from the initial to final state. பார்த்திங்கன்னா ஒரு செயல்முறை அமைப்பானது சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு மாற்றமடையும் போது அதோட அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா மாறாமல், அதாவது மாறிலியாக இருந்ததுன்னா, கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் மாறா செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐசோபார் அப்படின்னா பார் ப்ரெஷர், அழுத்தத்தை குறிப்பிடக்கூடியது ஐசோபாரிக் ப்ரெஷர். ஒரு செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இனிஷியலேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட சிஸ்டம்
மாறும்போது அழுத்தம் மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது தான் அழுத்தம் மாறா செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். டிபி ஈக்குவல் டு 0. ஐசோஹோரிக் ப்ராசஸ் கன அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. Isochoric process is defined the one in which the volume of system remain constant during its change from initial to final state. ஒரு செயல்முறையும் போது பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆரம்பத்து நிலையிலேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அதோட வால்யூமு மாறாமல் கன அளவு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசோஹோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Combustion of fuel in a bomb calorimeter is an example for an isochoric process. இதில் வந்து பார்த்திங்கன்னா எரிபொருளை பாம் கலோரிமீட்டரில் எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த கனலை வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். பாம் கலோரிமீட்டரில் ஒரு எரிபொருளை எரித்தோம்னா அதில் கிடைக்கக்கூடிய வால்யூம் வந்து மாறாமல் இருக்கும். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், பின்னாடி எடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் வருது, நம்ம அதை பார்க்கலாம். For an isochoric process dV equal to 0, கனளவு மாறா செயல்முறைக்கு dV equal to 0. Cyclic process சுற்று செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா when a system returns to its original state after completing a series of change, then it is said that a cycle is completed. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வகையான மாற்றங்களுக்கு உட்பட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அதோட உண்மையான ஆரம்ப நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீள திரும்புவது, ஒரிஜினல் ஸ்டேட் ஆரம்ப நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பும்போது அதோட சுற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்ததாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பல்வேறு சேஞ்சஸ் நிறைய மாற்றத்துக்கு ஏற்பட்டு பழைய நிலைக்கு மறுபடியும் அதோட ஆரம்ப நிலை, அதாவது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நிலைக்கு வந்து திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள், அந்த சுற்று வந்து நிறைவடைஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுற்று செயல்முறையை தான் வந்து பார்த்திங்கன்னா du0 எனர்ஜி 0வாக இருக்கும், என்தால்பி dH 0, dP equal to 0, dV equal to 0, dt equal to 0. அதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா overview the process and its condition adiabatic, isothermal, isobaric, isochoric, cyclic process. டோட்டலாக அதோட கண்டிஷன்ஸை ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்பமாறா செயல்முறை, அதேமாதிரி வெப்பநிலை ஐசோதெர்மல், ஐசோபார் கனளவு, ப்ரெஷருக்கான அழுத்தம் மாறா செயல்முறை, கன அளவு சுற்று செயல்முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்றா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்டு பாத் ஃபங்க்ஷன், நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள். இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி H, ஃப்ரீ எனர்ஜி G இதெல்லாம் சொல்லலாம். A thermodynamic system can be defined by using the variables. இப்போ மாறிலிகளாக சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா சிஸ்டத்தை நம்ம வரையறுக்கிற தெர்மோடைனமிக்கோட சிஸ்டத்தை, வெப்ப இயக்கவியல் அமைப்பை, அதாவது சிஸ்டம்னா அமைப்பு, அதை வரையறுக்கிறதுக்கு இந்த 4 மாறிலிகள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடியது ப்ரெஷர் P, டெம்பரேச்சர் T, வால்யூம் V அண்ட் மோல் N. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மாறிலிகளும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி வரையறுக்க முடியும், டிஃபைன் பண்ண முடியும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். A state function is a thermodynamic property of a system. இப்போ இந்த நிலைச்சார்புங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பின் ஒரு வெப்ப இயக்கவியல் பண்பாகும். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா a state function is a thermodynamic property of a system. ஒரு நிலைச்சார்பு என்பது அமைப்போட ஒரு வெப்ப இயக்கவியல் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் அடுத்தோன்னா a system which has a specific value for a given state and does not depend on the path by which the particular state is reached. கவனிங்க, இது ஒரு அமைப்பின் கொடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பினை கொண்டிருக்கும். இப்போ சிஸ்டம் பார்த்திங்கன்னா அமைப்பின் கொடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, ஸ்பெசிபிக் எ சிஸ்டம் விச் ஹேஸ் எ ஸ்பெசிபிக் வேல்யூ ஃபார் எ கிவன் ஸ்டேட். அதோட கொடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்போ இந்த குறிப்பிட்ட நிலையை அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றப்பட்ட வழியினை பொறுத்து அமையாது. பாத் ஃபங்க்ஷன் அதாவது வழியை பொறுத்து அமையாது. அந்த குறிப்பிட்ட மதிப்பினை அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையை அடையிறதுக்கு பின்பற்றப்பட்ட வழியினை பொறுத்து அமையாமல் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி. பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாருங்கள் வழிச்சார்புகள். A path function is a thermodynamic property of a system whose value depends on the path by which the system change from its initial to final stage. வழிசார்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெப்ப இயக்கவியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையிலேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடையக்கூடிய வழியினை பொறுத்து பாத் டிஃபென்ஸ் ஆன் த பாத், அதாவது வழியை பொறுத்து இருக்கக்கூடிய மதிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இது பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒர்க்கு, ஹீட்டு. ஒர்க் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேல்யூ இஃப் த ப்ராசஸ் கேரிட் அவுட் ரிவர்சபிள் ஆர் இர்ரிவர்சபிளி. ஒரு செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா மீள் செயல்முறையிலையோ அல்லது மீளா செயல்முறையில் நிகழ்த்தப்படும் போது வேலையானது வெவ்வேறு வேல்யூ வந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றா பாருங்கள், இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். யூ இதோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படின்னு சொல்கிறோம். த இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ சிஸ்டம் விச் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் யூ. அகாற்றல்ங்கிறது அமைப்போட ஒரு குறிப்பிடத்தக்க பண்பு அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூங்கிற குறியீட்டால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து குறிக்கிறோம். த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி பொசஸ்ட் பை ஆல் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட்ஸ் நேம்லி ஆட்டம், அயான்ஸ் அண்டு மாலிகுல். இந்த அக ஆற்றல் அமைப்போட அகாற்றல்ங்கிறது பார்த்திங்கன்னா அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உட்கூறுகளான அணுக்கள், அயனிகள் மற்றும் மூலக்கூறுகள் ஆகியவை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலோட மதிப்புகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி அகாற்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உட்கூறுகள், அதாவது ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல் இதெல்லாம் ஒவ்வொன்றுமே பெற்றிருக்கக்கூடிய இந்த டோட்டல் எனர்ஜி, அதோட எனர்ஜி ஆற்றல்களுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அதோட அகாற்றல் எனர்ஜி அப்படிங்கிறது. The total energy of all molecules in a system is equal to the sum of the translation energy, vibrational energy, rotational energy, bond energy, electronic energy and molecular interaction energy. இது எல்லாம் சேர்த்துனது தான். அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். U capital U equal to UT plus UV, UR, UB, UE, UI translation energy, vibrational energy, rotational energy, bond energy, electronical energy. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரானிக் எனர்ஜி. இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லக்கூடியது. அதாவது இடப்பெயர்வு ஆற்றல், அதிர்வு ஆற்றல், சுழற்சி ஆற்றல், பிணைப்பு ஆற்றல், மின்னணு ஆற்றல், மூலக்கூறு இடையீடுகளால் உண்டாகும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடியதான் அகாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். The total energy of all molecules of the systems is called internal energy. In the thermodynamic, one is considered only with the change in internal energy delta U rather than the absolute value energy. இதில் பாருங்கள், ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மூலக்கூறுகளோட மொத்த ஆற்றலானது அதோட இன்டர்னல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி அதோட அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெப்ப இயக்கவியலில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பின் தனித்த ஆற்றல் மதிப்பினை விட அதன் அகாற்றல் ஏற்படும் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா யூ மட்டுமே சிக்னிஃபிகன்ஸ், அதாவது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த தெர்மோடைனமிக் ஒன் இஸ் கன்சிடர்ட் ஒன்லி வித் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ரேதர் தேன் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எனர்ஜி. தனித்த எனர்ஜியை சார்ந்து இருக்கிறது இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூவில் ஏற்படக்கூடிய அகாற்றில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. த இன்டர்னல் எனர்ஜி பொசஸ்டு பை ஏ சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்.
இப்போ இதோட அகாற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கக்கூடிய அகாற்றலானது அதோட இயற் வடிவமைப்புகளை வேறுபடுத்தி அறிய உதவக்கூடியதாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோட இயற் வடிவமைப்புகளை வந்து வேறுபடுத்தி அறிய உதவக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அல்லோட்ரோப்ஸ், கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கிராஃபைட், டைமண்ட், இது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் each other because they possess different internal energy and have different structure. கிராஃபைட்டு, வைரம்லாம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அகாற்றல் வேறுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதோட வடிவமைப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்